ஓம் சாந்தி. ஸ்ரீபாபா நினைவிருக்கின்றதா? 10/8/25 அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகாவாக்கியம். முரளியினுடைய தலைப்பு பாபா சொல்றார், சதா ஸ்னேகி கே சாத் அகண்ட மகாதானி பனோ तो विघ्न विनाशक समाधान स्वरूप बन जाएंगे. எப்பொழுதுமே அன்புடன், எப்பொழுதுமே சதா அன்பு இருப்பதுடன் இடைவிடாத மகாதானி ஆகுங்கள். அப்பொழுது தடைகளை அழிக்கக்கூடியவராகவும் சமாதான சொரூபமாகவும் ஆகிவிடுவீர்கள். आज प्रेम के सागर अपने परमात्मा प्रेम के पात्र बच्चों से मिलने आए हैं. இன்று அன்பு கடல் தன்னுடைய பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். आप सभी भी स्नेह के अलौकिक विमान से यहाँ पहुंच गए हो ना? பாப் தாதா கேட்கிறார், நீங்கள் அனைவரும் அன்பு என்ற அலௌகிகமான ஒரு விமானத்தால் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? சாதாரண प्लेन में आए हो या स्नेह के प्लेन में उड़कर पहुंच गए हो? சாதாரண பிளேனில் வந்திருக்கீங்களா அல்லது அன்பு என்ற அந்த ஒரு பிளான் மூலமாக அந்த பிளானில் பறந்து ஏரோப்ளேனில் பறந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்களா? सभी के दिल में स्नेह की लहरें लहरा रही हैं और स्नेह ही इस ब्राह्मण जीवन का फाउंडेशन है. நீங்கள் அனைவரும் மனதால அன்பு என்ற ஒரு உற்சாகத்தோடு வந்திருக்கீங்க. அன்புதான் பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. आप सभी भी जब आए हो तो स्नेह ने खींचा ना? எப்போ இங்கே நீங்கள் வந்தீங்களோ அன்பால் ஈர்க்கப்பட்டு தானே இங்கே வந்திருக்கீங்க. ज्ञान तो पीछे सुना लेकिन स्नेह ने परमात्मा स्नेही बना दिया. ஞானம் உங்களுக்கு பிறகுதான் கிடைச்சதை தவிர, ஆனால் அன்பு, பரமாத்மா மீது நீங்கள் வைத்துள்ள அன்பு உங்களை ஸ்நேகியாக ஆக்கிவிட்டது. कभी स्वप्न में भी नहीं होगा कि हम परमात्मा स्नेह के पात्र बनेंगे. கனவுல கூட இந்த சங்கல்பம் நமக்கு ஏற்பட்டதில்லை. பரமாத்மா இறைவன் ஈஸ்வரன் அன்பு கடல், அவருடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாகுவோம், உரிமையுடையவராக ஆகுவோம் நம்ம நினைச்சதில்லை. லேக்கின் அப கியா கெஹத்தே ஹோ? ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? பன்கையே, அன்பானவராக ஆகிவிட்டீர்கள். ஸ்னேகி பி சாதாரண ஸ்னேக் நகி தில் கா ஸ்னேக். அன்புன்னா சாதாரண மனுஷங்க காட்டுற மாதிரி அன்பு இல்லை, உள்ளத்தின் அன்பு, ஆத்மீக் ஸ்னேக் ஆன்மீக அன்பு, சச்சா ஸ்னேக் சத்தியமான அன்பு, நிஸ்வார்த்த ஸ்னேக் எந்த சுயநலம் இல்லாத அன்பு. இப்படிப்பட்ட அன்பு பகவானிடமிருந்து உங்களுக்கு கிடைத்துள்ளது. ये परमात्मा स्नेह बहुत सहज याद का अनुभव कराता है. இந்த அன்பு என்ன பண்ணுது? ரொம்ப சகஜமாக பாபாவை நினைவு செய்வதற்கு அனுபவத்தை ஏற்படுத்துது. ஸ்னேகிக்கு யாது கர்னா முஷ்கில் நகி பூல்னா முஷ்கில் ஹோத்தா. அன்பானவர்களுக்கு பாபாவை மறப்பது தான் கஷ்டமே தவிர நினைப்பது கஷ்டம் இல்லை. ஸ்னேகி ஏக் அலௌகிக் சும்பக் ஹே. அன்பு என்பது ஒரு ஆன்மீகமான காந்தம் போல. स्नेह सहज योगी बना देता है. அன்பு சகஜ யோகியாக ஆக்கிவிடுகிறது. மேனஸை சுடா தேத்தா ஹே. அன்பு என்பது கஷ்டத்திலிருந்து என்ன பண்ணுது? உங்களை விடுவிக்கின்றது. ஸ்னேக் சே யாது கர்னமே மெஹனத் நகி லக்தி ஹே. அன்பால் நீங்கள் நினைவு செய்யும்போது கஷ்டம் ஏற்படாது. स्नेक की निशानी विशेष चारों ओर के बच्चे तो है ही, लेकिन डबल विदेशी स्नेह में दौड़ दौड़ कर पहुंच गए हैं. அன்பினுடைய அடையாளம் ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா விசேஷமாக பார்த்தீங்கன்னா நாலா பக்கத்தில் இருந்தும் டபுள் ஃபாரினர்ஸ் ரொம்ப அன்போட
ஓடோடி வந்து சேர்ந்து விட்டனர். देखो 90 देशों में से कैसे भागकर पहुंच गए हो. 90 நாடுகளிலிருந்து பாபா வீட்டுக்கு டைமண்ட் ஹாலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. देश के बच्चे तो है ही प्रेम प्रभु प्रेम के पात्र, लेकिन आज विशेष डबल विदेशियों को गोल्डन चांस. உள்நாட்டு குழந்தைகள் எப்பொழுதுமே பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள். ஏன்னா எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்துடுவோம். ஆனால் ஸ்பெஷலாக இன்னைக்கு பாபா சொல்கிறார், கோல்டன் சான்ஸ் ஃபாரினர்ஸ்க்காக கிடைச்சிருக்குது. ஏன்னா ஃபாரினர்ஸ்க்கான டர்ன் இது. அதனால் பாபா சொல்கிறாங்க, சப்கா பி விசேஷ் பியார் ஹேனா ஸ்னேக் ஹேனா, இத்தனா ஸ்னேக் ஹே. எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ என் மேலே ஸ்பெஷலான அன்பு இருக்குது. எவ்வளோ அன்பு இருக்குது என் மேலே கேட்குறார் பாபா. அவர் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது உங்களுக்கு. கிசிசே துல்னா கர் ந சகே, யாரிடமும் ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு பாபா கிட்ட இருக்கு. பாப் தாதா பி ஸ்னேகி பச்சோ சே மில்லே பहुंच गए. அவரும் அன்பான குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக அவரும் வந்து சேர்ந்துட்டாரு. எங்கேருந்து வந்திருக்காரு? தன்னுடைய பரந்தாம இருக்கை விட்டு குழந்தைகள் வசிக்கும் இடத்துக்கு வந்துட்டாரு. अब सब बच्चों ने स्नेह से याद किया, बाप दादा आपके प्यार में पहुंच गए. நீங்க அன்பா பாப் தாதாவை நினைச்சீங்க, அவரும் உங்களை நோக்கி வந்தடைந்து விட்டார். जिस समय हर एक के चेहरे पर स्नेह की रेखा चमक रही है, ऐसे ही अब एडिशन क्या करना है. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் அன்பினுடைய ஒரு ஜொலிப்பான ரேகை தெரியுது. இதோட நீங்கள் வேற என்ன அடிஷன் பண்ணணும்? स्नेह तो है लेकिन ये तो पक्का बाप दादा भी सर्टिफिकेट देते कि स्नेह है. ஸ்னேக் அன்புல எல்லாருமே பாஸ். பாபாவே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இப்போ வேற என்ன செய்யணும்? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்கிறார். இதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணால் போதும். சதா ஸ்னேகி ரஹனா, சதா, சம்டைம் நகி, எப்போதுமே அன்பானவராகவே இருக்க வேண்டும். சில நேரங்களில் மட்டும் அப்படி இல்லை. அட்டூட், அன்பு என்பது அழிவற்றதாக இருக்க வேண்டும். பர்சன்டேஜ்மே அந்தர் பட் ஜாத்தா. ஆனால் என்ன ஆகுது, இங்கே நமக்கு பர்சன்டேஜில் வித்தியாசம் வந்துடுறது. तो अंतर मिटाने लिए क्या मंत्र है? அந்த வித்தியாசத்தை அழிக்கிறதுக்கு என்ன மந்திரம்? ஹர் சமை மகாதானி அகண்ட தானி பனோ. ஒவ்வொரு நேரமும் மகாதானி ஆகணும், இடைவிடாமல் தானம் செய்பவர் ஆக வேண்டும். சதா தாத்தா கே பச்சே விஸ்வ சேவாதாரி சமான். சதா வள்ளலின் குழந்தை உலகத்தின் சேவாதாரி சமான். பாபா சொல்றாரு, உலக சேவாதாரி சமான் நீங்க. कोई भी समय मास्टर दाता बनने के बिना नहीं रह सके. विश्व कल्याण के कार्य प्रति बाबा के साथ साथ आपने भी मददगार बनने का संकल्प किया. பாபாவுடன் நீங்களும் சேர்ந்து உலக நன்மை காரியத்துக்காக பகவானுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சங்கல்பத்தை எடுத்திருக்கீங்க. மனதின் மூலமா சக்திகளை தானம் சகயோகம் செய்யுங்க. வார்த்தை மூலமா ஞானத்தை தானம் பண்ணுங்க, அந்த உதவி செய்யுங்க. செயல் மூலமா குணத்தை தானம் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு குஷி சந்தோஷத்தை தானமாக கொடுங்க. கித்தனி அகண்ட கஜானா கே மாலிக், ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டு ஹோ. எவ்வளோ பொக்கிஷத்தின் எஜமானன் நீங்க, உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கீங்க. இடைவிடாத பொக்கிஷங்கள் எப்போதுமே நிரம்பி இருக்கு, எந்த குறை இல்லை உங்களுக்குங்கிறார் பாபா. அந்த அளவுக்கு பொக்கிஷங்கள் இருக்குது. அப்போது யாரெல்லாம் பசியில் தாகத்தில் வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாமா? தாகத்தில் வர்றவங்களுக்கு நீங்கள் தண்ணி தர மாட்டீங்களா? பாபா சொல்கிறாங்க,
हे हमारे देव देवियाँ हमें शक्ति दो, सच्चा प्यार दो, कानों में आवाज नहीं आता. பாபா சொல்றார், உங்க காதுல இந்த சப்தம் ஒலிக்கலையா? ஹே தேவ தேவி ஆத்மாக்களே, சக்தி கொடுங்க, உண்மையான அன்பு கொடுங்க. பக்தர்கள் கேட்குறாங்க, இது உங்க காதுல விழுதான்னு கேட்குறார் பாபா. आपके भक्त और दुखी आत्माएं दोनों ही दया करो, कृपा करो, हे कृपा के देव देवियां कहकर चिल्ला रहे हैं. உங்க பக்தர்கள் ரொம்ப துக்கத்துல என்ன பண்றாங்க? பக்தியும் செய்றாங்க, துக்கத்துல கதரும் செய்றாங்க. கருணை காட்டுங்களே, இரக்கம் காட்டுங்களே, என்னுடைய இஷ்ட தெய்வங்களே அப்படின்னு கதறாங்க. சமைக்கி புகார் சுனாய் தேத்தி ஹேனா. பாருங்க, இந்த நேரத்தினுடைய கூப்பாடு உங்க காதுல கேக்குது தானே. இப்ப நீங்க செய்யாட்டா எப்ப செய்ய போறீங்கிறார் பாபா. இப்ப நீங்க தானம் பண்ணாட்டா எப்ப தானம் பண்ண போறீங்க? பாபா 3 விஷயங்கள் சொல்றார். மனசின் மூலமா சக்திகளை தானம் பண்ணுங்க, வார்த்தை மூலமா ஞானத்தை தானம் பண்ணுங்க, செயல் மூலமா குணத்தை தானம் பண்ணுங்க, மற்றும் சந்தோஷத்தை தானம் பண்ணுங்க. உங்க தொடர்பு சம்பந்தத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி நீங்க தானமாக கொடுங்க. ब्राह्मणों में सहयोगी बनो, दुखी आत्माएं प्यासी आत्माओं के लिए महादानी बनो. பிராமண ஆத்மாக்களுக்கு சகயோகம் பண்ணுங்க, ஆனா துக்கி ஆத்மாக்கள் தாகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மனசோட மகா தானியாக இருங்க. அபிஸ் புருஷார்த்கி அவசியக்தா. இப்ப இந்த முயற்சி உங்களுக்கு ரொம்ப அவசியம். பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறார் பாபா. உதவி செய்யணும். யாருக்கு உதவி? பிராமண ஆத்மாக்களுக்கு. மகா தானி ஆயிட்டு தானம் பண்ணணும். யாருக்கு? யாரெல்லாம் ரொம்ப தாகத்தில் இருக்காங்களோ, துக்கத்தில் தவிக்கிறாங்களோ அவர்களுக்கு. அபுசே சங்கல்ப் கரோ. இப்பவே இந்த சங்கல்பத்தை எடுங்க. மேரா சமை சங்கல்ப் விஸ்வக்கி சேவா பிரதிஹே. என்னுடைய நேரமும் என்னுடைய எண்ணங்களும் உலக சேவைக்காகத்தான் அப்படிங்கிற உறுதியை நாம எடுப்பது மிக அவசியம். ஆகவே பாபா என்ன சொல்றார்? எல்லா பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கிறார். अच्छा वरदानम. गोल्डन एज्ड स्वभाव द्वारा गोल्डन एज्ड सेवा करने वाले श्रेष्ठ पुरुषार्थी भव. தங்கமய சுபாவத்தின் மூலமாக கோல்டன் ஏஜ்டு சேவா செய்யக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆகுங்கள், சிரேஷ்ட புருஷார்த்தி ஆகுங்கள். जिन बच्चों के स्वभाव में ईर्ष्या, सिद्ध और जिद के भाव की अथवा किसी भी पुराने संस्कार की अलाये मिक्स नहीं है, वही गोल्डन एज्ड स्वभाव वाले. பாபா சொல்ற ரொம்ப அழகான பாயிண்ட். எந்த குழந்தைகளுடைய சுபாவத்தில் பொறாமை, கோபம், பிடிவாத குணம், நிரூபிக்கும் குணம், இதெல்லாம் பழைய சன்ஸ்காரத்தினுடைய ஒரு களிம்பு, தூசி. இது மிக்ஸ் ஆகாமல் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ரியல் கோல்டு ஸ்வபாவத்தை உடையவர்கள், கோல்டன் ஏஜ்டு स्वभावम उடையவர்கள் ஆவார்கள். ऐसे गोल्डन एज्ड स्वभाव सदा हांजी का संस्कार बनाने वाले. கோல்டன் ஏஜ்டு स्वभावம்னா சதா எப்போதுமே சரி அப்படிங்கிற स्वभावத்தை உடையவர்கள். श्रेष्ठ पुरुषार्थी बच्चे जैसे समय जैसे सेवा वैसे स्वयं को मोल्ड कर रियल गोल्ड बन जाते हैं. உயர்ந்த முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் எப்படி நேரமோ எப்படி சேவையோ அந்த மாதிரி தன்னை வளைந்து கொடுத்து ரியல் கோல்டு ஆகிவிடுகின்றனர். ஏன்னா ரியல் கோல்டு எப்படி இருக்கும்? அப்படி சாஃப்டாக இருக்கும், மென்மையாக இருக்கும். सेवा में भी अभिमान का अपमान के अलाय मिक्स ना हो तब कहेंगे गोल्डन एज्ड सेवा वाले. சேவையில் கூட அபிமானம்
அவமானத்தினுடைய அந்த களிம்பு மிக்ஸ் ஆகாமல் யாருக்கு இருக்குதோ அப்போ அவங்கள சொல்ல முடியும் கோல்டன் ஏஜ்டு சேவா செய்யக்கூடியவர்கள் என்று சொல்ல முடியும். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. क्यों क्या के प्रश्नों को समाप्त कर सदा प्रसन्नचित रहो. ஏன் எதற்குங்கிற கேள்விகளை அழித்து சதா மகிழ்ச்சியுடையவராக இருங்க. அவ்வேக்த இஷாரா. சஹஜ யோகி ஆக வேண்டுமானால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆக வேண்டும். லவ்லீன் ஸ்திதியை உடையவர்கள் எப்போதுமே சமான ஆத்மாக்களாக சதா யோகிகளாக இருக்கின்றனர். பாபா சொல்றாங்க, தொடர்பை ஈடுபடுத்தக்கூடியவர்கள் இணைக்கக்கூடியவர்கள் அல்ல, அன்பில் எப்பொழுதுமே மூழ்கி இருப்பவர்கள். அவங்க யோகா வேற அவங்க வேற கிடையாது. அப்பப்போ பாபாவை நினைக்கிறது, அப்பப்போ டிட்டாச் ஆகிறது, அப்படி இல்லை. அன்பிலேயே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். तो याद क्या करेंगे? स्वतः याद है ही. அவங்க நினைக்கணுங்கிற அவசியம் என்ன? நினைவிலேயே சதா இருக்காங்க. ஜஹா சாத்து ஹோத்தா யாது ஸ்வதகரே. பாபா கூடவே இருக்கும்போது நினைவும் இயல்பாகவே இருக்கு அவங்களுக்கு. அப்பொழுது சமான் ஆத்மாக்களுடைய ஸ்டேஜ் எப்போதுமே இணைந்த சொரூபமாக இருக்குது, அன்பில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இன்னைக்கு தாரணை செய்வதற்கான இன்னைக்கு குணம் பாபா சொல்றாரு, சதா இந்த நஷா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சர்வ பிராப்தி சொரூப ஹீரோ பாற்றுதாரி. என்ன சக்தியை தாரணா பண்ணணும்னா பாபாவிடமிருந்து கிடைக்க பெற்ற கஜானாக்களை தனக்குள் எமர்ஜ் ரூபத்தில் அனுபவம் செய்து அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நினைவில் கொண்டு வந்து எல்லையற்ற ட்ராமாவில் நான் ஹீரோ பாட்டுதாரி. முழு கல்பாத்துலேயும் என்னோட பார்ட் விசேஷமானது, ஸ்பெஷலானது. இந்த நேரம் பகவானோட நான் பார்ட்டை ப்ளே பண்ணுறேன், பரமானந்தத்தின் அனுபவத்தை செஞ்சிட்ருக்கிறேங்கிற ப்ராக்டிஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்து நமக்கு 8வது மாதம். 8வது மாதம்னாலே தாதி பிரகாஷ்மணி தாதிஜி அவர்களுடைய நினைவிற்கான மாதம். அதில் தாதிஜினுடைய ஸ்பெஷல் தாரணை என்ன அப்படின்னா, சதா தாதிஜி லைட் மைட்டோட போதையின் மூலமாக எப்போதுமே பிடிவாத குணத்திலிருந்தும் ஆவேசத்திலிருந்தும் தாதி எப்போதுமே விலகி இருந்தவர்களாக இருந்தாங்க. தாதிஜி எப்போதுமே லைட் மைட் அப்படிங்கிற அதே ஸ்திதியிலே இருந்தாங்க. ஒரு பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஹர்ட் பண்ணி பேசுறது, கொஞ்சம் அதட்டி பேசுறது, அந்த மாதிரி கூட நேச்சர் இல்லை அவங்கக்கிட்ட. எந்த விஷயத்துலையும் தாதி பிடிவாத குணம் இருந்து பார்த்ததே இல்லை. தாதிஜி எப்போதுமே சொல்கிறாங்க, அந்த பிடிவாத சுவாவம் மிகப்பெரிய அவகுணம் அப்படின்னு தாதி சொல்லுவாங்க. ஆக சதா இது அதிக நஷ்டம் கொடுக்கக்கூடியது. இதுதான் மனுஷங்களை அந்த பிடிவாதம் என்ன பண்ணுதான், பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்குது. ஆகவே இந்த பிடிவாத சம்ஸ்காரத்தினால நீங்கள் உங்களை ஏமாத்திக்காதீங்கன்னு தாதி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நேரத்தின்படி சரியாக முடிவெடுங்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க, வழி சொல்லுங்க, நல்வழிப்படுத்துங்க. யாராவது ரொம்ப உங்கள்கிட்ட பிடிவாதம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு பதிலாக லேஸ் ஆகிடுங்கிறாங்க தாதி. அவங்களுடைய அனுபவம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தாதியோட விசேஷ தன்மையை நாமளும் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம லைட்டாக மைட்டாக தன்னை ஃபீல் பண்ணுவோம். ஓம் சாந்தி.